ஏன்னுக்கிட்ட இந்த ராசிக்கு 11 சூரிய பகவான் வந்து இப்போ வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபம் நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி வெற்றி சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் அமோகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபமும் இருக்கும், அதே சமயத்தில் வெற்றியும் இருக்கும். பொதுவாக என்னென்னு கேட்டால், சரி சுக்கரனுக்கு சூரியன் பகையாச்சு, அது எப்படி வெற்றி வரும்? இது சில நண்பர்களுடைய கேள்வி. அதாவது என்னன்னு கேட்டால், ஸ்தான பலம் தான் முக்கியமே தவிர இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவருடைய லாபாதிபதி பொதுவாக இந்த லக்னத்துக்கு, அந்த லாபாதிபதி உபயஸ்தானத்தில் இருந்தாவே அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா சரியாக போச்சு. ஒன்றுமில்ல, ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், என்னடான்னு போய் கேட்டால் ஓங்கி 2 டப்பு வைப்பான். அதுவே அண்ணா சரி சரி அப்படியே அந்த பக்கம் போய் அந்த வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். இதுதான் வந்து சூட்சமம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வந்து பெரிய கிரகங்களுமே கூட நமக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கிரகத்தை எந்த நாளில் போய் கும்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த நாளில் கும்பிட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் எப்படிலாம் கல்வி பயிலாம்? இந்த வருஷம் மாணவர்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தை இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்ல மார்க் பெறுவார்கள். சினிமா வகையில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தோடு இருப்பாங்க, இருந்தாலுமே கூட அந்த முயற்சி அதிகமாக எடுப்பாங்க. ஆனால் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். ஆனால் வந்து இந்த 2025 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிக்கு 80% பலன் கொடுக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 2ல் புதனும் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் வீட்டில் வந்து இவர் இருக்கிறதுனால, ராகும் இருக்கிறதுனால, அதாவது அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அஷ்டலட்சுமி சேர்ந்து வருவாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக துலாம் ராசி பழம்பெரும் விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க இந்த வருஷத்தில். அதே மாதிரி பழம்பெரும் பணத்தை சம்பாதிச்சுப்பாங்க. அது 2மே வந்து அமோகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வருஷத்துக்கு 2025க்கு இவங்க தான் உரிவங்களாக இருப்பாங்க. ஓகே. பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் வராது, மங்களகரமாக இருப்பாங்க இந்த வருஷத்தில். இவங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க இல்லை அப்படின்னா, இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? இவங்க எதை மாற்றிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்ட பேசும்போது அல்லது பழகும்போது முழுமையாக நம்பாமல் நிதானமாக இருக்கிறத விட்டுட்டு அதிகப்படியான விழுந்து இது பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. சரி, அவங்க அந்த மாதிரி அதிகமாக விழக்கூடாது, நிதானத்தோடு கடைபிடிக்கணும். சரி, நிதானமாக இந்த வருடத்தை அவங்க நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு திட்ட பழகும் பொழுது அவங்கள எச்சரிக்கையோடு பழகணும். சரி.